அரசாட்சி சிறப்பாக நடைபெறும் ஒரு சிறிய நாட்டில் சேகரன் என்ற அதிகாரி வாழ்ந்து வந்தார். அவர் அறிவாளி, உழைப்பாளி. ஆனால் அவரது மனதில் 4 தீய குணங்கள் மெதுவாக வளரத் தொடங்கின. முதலில் அழுக்காறு. அவருடைய நண்பன் உயர்ந்த பதவி பெற்றதை பார்த்து அவன் மட்டும் எப்படி முன்னேறினான் என்று பொறாமை கொண்டார் சேகரன். அந்த பொறாமை நண்பரின் நல்ல செயல்களையே குற்றமாக பார்க்கச் செய்தது. அடுத்து அவா. இதோடு நிறுத்திக் கொள்ளலாமா? இன்னும் சொத்து, இன்னும் அதிகாரம் வேண்டும் என்ற பேராசை அவரை ஆட்கொண்டது. தன்னிடம் இருப்பதிலே திருப்தி இல்லாமல் எப்போதும் மேலும் வேண்டும் என்ற எண்ணமே. பின் வெகுளி. சின்ன விஷயத்திற்கே கோபம். யாராவது கருத்து சொன்னால் உடனே சினம். அந்த கோபம் நல்ல தீர்மானங்களை எடுக்க முடியாதபடி செய்தது. இறுதியில் இன்னாச்சொல். கோபத்தில் கடுமையான வார்த்தைகள். மற்றவர்களின் மனதை புண்படுத்தும் பேச்சு. அவை உறவுகளை சிதைப்பன. ஒரு நாள் ஒரு மூத்த முனிவர் சேகரனை பார்த்து சொன்னார், அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல், இந்நான்கும் உள்ள இடத்தில் அறம் நிலைக்காது. இவற்றை விலக்கினால்தான் வாழ்க்கை உயர்வடையும். அந்த வார்த்தைகள் சேகரனின் மனதை தொட்டன. அவர் பொறாமையை விட்டு தன்னிறைவை பழண்டினார். பேராசைக்கு பதிலாக அளவோடு வாழ்ந்தார். கோபத்திற்கு பதிலாக பொறுமையை வளர்த்தார். கடுஞ்சொல்லுக்கு பதிலாக இனிய பேச்சை தேர்ந்தெடுத்தார். காலப்போக்கில் சேகரனின் வாழ்க்கை அமைதியாகவும் மதிப்புடன் நிறைந்ததாகவும் மாறியது. அப்போதுதான் அவர் உணர்ந்தார், அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல் இல்லாத வாழ்வே உண்மையான அறம். அழுக்காறு, அவவெகுளி, இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம்.